மகான்கள் ஞானிகள் தான் இவருடைய விதியை கடக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட சித்தர்கள் மகர்ஷிகள் யோகங்களுடைய வழியிலிருந்து கடந்த 20 ஆண்டுகளாக அவர்களை நினைச்சு குருவாரம் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள், மகா சிவராத்திரி, புனித பௌர்ணமி, அவதார நாட்கள், சமாதி நாட்கள், இப்படி முக்கியமான நாட்கள்ல அவர்களை நினைத்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவதற்கு பெரும்பாக்கியம் என்று சொன்னால், நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மகான் யானை. அதே மாதிரி மகான்கள் இருக்கும் போதே அவர்கள்கிட்ட நாங்கள் இருக்கும் போது அவருடைய அருள் காந்த சக்தி பற்றி எங்களுடைய கர்மாக்கள், எங்களுடைய விதியாகிய கர்மாக்கள் அளிக்கப்படும் என்று சொன்னால் அவர்களால் மட்டும்தான் இந்த கர்மாக்களை, இந்த விதியை எங்களுக்கு வெல்ல வைக்கலாம். அப்படி அவர்களுடைய ஜீவ சமாதிகளில் நாங்கள் போகும்போதும் அந்த அருள் காந்த சக்தி அப்படியே இருந்து எங்களுக்கு வழி நடக்கும். இன்றைக்கு பல அவதார புருஷர்களும் மகான்களும் ஞானிகளும் சமாதி அடைந்து அவர்கள் பரமாத்மாக்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணும்போது, மனமொழுகி நாங்கள் அவர்களை பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் அவர்களுடைய அருள் வந்து எங்களுக்கு காப்பாற்றணும் என்று சொன்னால், வரப்போகிற காலங்களில் பல துன்பங்கள், வேதனைகள், கொரோனா நோய்கள் வாரத்துக்கு இருக்கும் போது எங்களுக்கு அதிலிருந்து பல கடந்த காலத்தை நாங்கள் நினைச்சு பார்த்தா, நாங்கள் வந்த பாதை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு இறை சக்தி இருந்து எங்களை அப்படியே கொண்டு வந்து இப்போதான் அந்த முழுமையாக அந்த இறைவனுடைய அந்த சித்தர்கள் மகான்களுடைய வழி நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவது கிடைக்கின்றன. இவர்கள் தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அடியேன் வேதனைப்படும் போது கடன் சோதனை அடிக்கடி என் குருநாதர் என்னுடைய கேட்பாரு ரிஷிகேஷிலிருந்து ரிஷிகள் சொல்வார்கள், நீ கஷ்டப்படுறான்னு சொல்லி இந்த கேட்பார் அடிக்கடி போகும்போது நான் ஓமன் சொல்வாங்க, நான் ஒன்றுமே பேசுவதில்லை. அப்படி கேட்டு வரும்போது ஒரு நாள் தாங்க முடியாத சோதனை வரும்போது நான் அவரோட தெளிவொண்ட கலைக்கும் போது, ஐயோ எங்கிருந்து பேசுகிறார்கள் சொல்லி நான் இப்படி கூட்டிலிருந்து கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலெல்லாம் எல்லாரும் கூட்டிருக்கும் 5 ரூபா போட்டு பேசுகிறேன். ஐயோ வெய்யப்பா அப்படின்னு நான் உனக்கு பின்னாலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னு சொன்னால், எங்களை அப்பதிருந்து பிறந்த நாளிலிருந்து வழிநடத்தி வந்தவர் அவர்தான் என்பதை அன்று அறிந்தோம் என்று சொன்னால், அவ்வளவு நாங்கள் திரும்பி பார்த்தால் நாங்கள் கடந்து வந்த பாதை பல வேதனைகள், சோதனைகள், பல துன்பங்கள், கொரோனா துயரங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் அதிலிருந்து தப்பி எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், குரு என்பது துன்பக் கடலிலிருந்து அக்கறையிலிருந்து இன்பக்கடலாகி அக்கறை கொண்டு செல்ற படகு மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி உபதேசம் பண்ணுவார். மகா யோகி பாருங்க, கண்ணையீஸ்வரர் எங்களுக்கு மகா சக்தி படைத்த ஒரு மகா புருஷரை, அவதார புருஷரை இம்மண்ணுக்கு கொடுத்த அவருடைய அந்த நன்னால் அவர் நினைப்பதுன்னா, இந்த மண்ணுக்கு பாருங்க ஒரு மகா பிரபு ஸ்ரீமன் நாராயணனை காயத்ரி சித்தராக பாவன அவதாரம் பண்ணின மாதிரி எங்களுக்கு பாருங்க அவதாரம் பண்ணி இம்மண்ணில் எங்களுக்கு கர்மாக்களை கடப்பதற்கு பல வழிகளை, பூசைகள், யாகங்கள், யட்சங்கள், தியானியவங்கள் மூலம் அந்த மனத்தை பாருங்க உண்முகமாக கொண்டு போவதற்கு இந்த வழிகளை காட்டி முழுமையாக பாருங்க கபத்தில் ஆட்சி அந்த கர்மாக்களை கடக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். என்னன்னா சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள் தான் அப்படி கொடுக்கிறார். அதை பாருங்க இந்த கண்ணையா யோகீஸ்வர சுவாமி அவர்கள் உள் பரிணாமத்தை பாருங்க முடிச்சுட்டாரு. வெளி கர்மாக்கள் அவரை வெளி கர்மா இருக்கு, இந்த உலகத்துடைய கர்மான்னு சொல்லி அவரை வாழ்க்கையில் ஈடுபட அகத்தியமாக வச்சார்.
ஆனால் அவர் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு பாருங்கள் உள்கர்மாக்களை முடிச்சதால மிக ஈஸியாக பாருங்க லேசாக உலக கர்மாக்கள் தாக்காம அவர் பாருங்க சரியா அவர் அந்த கடமையாற்றினார் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஆடம்பரம் இல்லாமல் சாதாரணமாக அவர் பாருங்க எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார். அவரை கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு தெரியும் பாருங்க உள் பரிணாமத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அந்த உள் பரிணாமத்தில் உள்ளுக்குள்ளிக்க அந்த மனதிலிக்க கர்மாக்கள் கிடைக்கப்படாமல் இருக்கிறதால வெளி பாருங்க பரிணாமத்தை வெளி வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. ஆனால் அவர் சின்ன வயதிலிருந்து பாருங்க கடவுளை தேடும் போது அவர் அகஸ்திய மாமலர் சிறார் பாருங்க ஆட்கொள்ளப்பட்டு கொண்டு போய் நீலகிரி மலையில பாருங்க 24 வயது மட்டும் வச்சிருந்து உள்பரிணாமத்தை பாருங்க கிளியராக்கி வெளியில உள்ளடத்துக்கு வாழ்வதற்கு மிக இலகுவாக வாழ்ந்தார். இதிலிருந்து நமக்கு தெரியும் பாருங்க நாங்கள் வெளியில பல வாழ்க்கைகள் பல எங்களுக்கு எல்லாம் இருக்கு சொத்து சுகங்கள் அது மனைவி மக்கள் பிள்ளைகள் தகவல் இருந்தாலும் எங்களுக்கு அதை பாருங்க சரியா நிரந்தரமா அதை கொண்டு வாழக்கூடியது வழி இல்லை. அப்படி நாங்கள் பாருங்க மகான்கள் ஞானிகளுடைய தற்செயலாம் நாங்கள் பூர்வத்தில் செய்த தர்மத்தாலே ஒரு வழியில் நாங்கள் போகும்போது ஓரளவு பாருங்க சரியா வாழக்கூடிய அளவு சரியா வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இங்கே வெளியில போய் பார்த்தா எல்லா இடங்களும் பல துன்பங்கள் வேதனைப்படுவார்கள். நாங்கள் இப்படி ஒரு பேர் இப்படி செய்ததால எங்களுக்கு அது துன்பங்கள் வேதனைகள் தெரியவில்லை. மகான்கள் ஞானிகள் வழியில உள்முகமா போய் எங்களுக்கு நாங்கள் தவம் பண்ணி பூஜைகளுக்கெல்லாம் வந்து வியாழக்கிழமை தோறும் பௌர்ணமி தோறும் வந்து காலையில் நாங்கள்லாம் இப்போ தியானம் பண்ண 5 நிமிஷம் தான் இங்கே பண்ணுவோம் சொன்னா பூஜையில் அப்படித்தான் இருக்கும். வீட்டில் போய் இங்கே பாருங்க ஒரு 1/2 மணிக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. காலையில் நம்பி உங்களோட டைம் வந்து 3 பாருங்க 5 அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம எழுந்த டைமில் எழுந்தி என்றால் முதல் கடவுள் அதுக்கு பொருள் கர்மா. இந்த கன்னியா யோகீஸ்வர உதாரணமாக எடுத்துக்கொண்டா பாருங்க முதல் அவர் பாருங்க உள் பரிணாமத்தை அடைந்து வெளியில கர்மா செய்யும் போது சரியா வாழ்ந்தார். ஒரு சிக்கனம் இல்லாம இயற்கை சீட்டங்களோ எதுவும் பாதிக்காம ஒரு வாழக்கூடிய ஒரு வழியை முதல் கடவுள் பிறகு பாருங்க கர்மாக்கள். அப்ப காலையில பாருங்க நான் சொன்ன மாதிரி பாருங்க காலையில பிரம்மமா இருக்கிறவரை நாங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நினைக்கும் போது பகல் பொழுதுல காற்றின் கடவுளாகிய கிருஷ்ணர் பாருங்க பல பொருள் பகல் எங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் பலதரப்பட்டவர்கள் விபத்துகள் இதுகள் ஏற்படலாம். எந்த இதுவும் ஏற்படலாம். ஆனால் அப்போ அவர் காற்றின் கடவுளா இருந்து பகல்ல காயத்தின் மந்திரம் சொல்லும் போது இரவையில பாருங்க அவர் சிவனா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தை பத்தி உங்களுக்கு நான் பேசணும். அப்ப இரவுல நாங்கள் படிக்கும் போது என்னென்ன நடக்கலாம் இத்தனை கண்ணில் பாருங்க எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலாம். ஆனால் அங்க பாருங்க சிவனா இருந்து எங்களுக்கு பாருங்க விழிப்பு நிலையிலிருந்து ஏன்னா கனவு நிலை விழிப்பு நிலை உறக்கன 3 காப்பாற்றக்கூடியவர் எங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிறவர்களே சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தான் காட்டலாம். அப்ப இந்த சித்தர்கள் யோகிகள் தான் கர்மாக்களை விதியை கடக்க வைக்கலாம். இதுல இருந்து நம்ம இது பண்ணலாம். அப்ப இந்த சித்தர்கள் மகர்ஷிகள் பாருங்க உள்லோகமா எங்களை போக வச்சு காலையில பாருங்க நாங்கள் பிரம்மத்தை நாங்கள் உள்வாங்கி காலையில் சமம் பண்ணும்போது அதுதான் மொழிவேலை வந்து கொண்டு வந்தார்கள். காலையில போகும்போது ஒரு நல்ல சின்ன பிள்ளையை வச்சு ஒரு நல்ல குணமான நல்ல சாந்தமான பிள்ளையை வச்சு முடிச்சுட்டு போனா அந்த பிள்ளையை நாங்கள் பார்க்கும்போது அந்த பிள்ளையை தன்மை பண்பு எங்களுக்குள்ள உண்டாகும் போது அந்த போற காரியம் நல்லா வரலன்னு சொல்லி மொழிவியலம் கொண்டு வந்த மாதிரி இது ஒரு மொழிவியலம். காலையில் எழுப்புறோடனே கடவுளை நினைக்கிறது முடிக்கிற கடவுளை நாங்கள் உலகெல்லாம் கொளுத்தி வீட்டெல்லாம் கிளியராக்கி முடிச்ச உடனே அன்றைக்கு போற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். ஏதும் எங்களுக்கு பிரச்சனை வராமல் காற்றின் கடவுளாகிய கண்ணன் பாருங்க எங்களை காப்பாற்றுவார். இரவுல எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் பாருங்க நான் ஒரு விஷயம் தான் சொன்ன காட்டுறேன் வேற நோய்கள் துன்பங்கள் வேறதெல்லாம் வரலாம். அப்படி வராமல் பாதுகாக்கக்கூடிய நாங்கள் காலையில் முடிஞ்சாதான் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வழியை காப்பாற்ற சிவனா இருந்து வார கர்மாக்களை சித்தத்திலிருந்து எங்களை தாக்குறதுக்கு வார கர்மாவை வெளியிலிருந்து வார கர்மாவையும் சங்காரம் பண்ணி எங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார். உங்களுக்குள்ள இருந்து சிவனா
பெரிய ஒரு வழியை பாருங்க. எங்களுக்கு அது தியானம் பண்ணி போனா நான் உபதேசம் பண்றோம் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் இப்போ கருமா பக்கம் பணத்து பக்கம் கிடைக்கும் போது அவ்வளவு பெருசா விளங்காது. இருந்தாலும் வந்து போனால் பாருங்க விளங்கும். ஆரம்பத்துல நாங்கள் ஒரு பாடசாலைக்கு பாடசாலை கொடுங்க. நாங்கள் இங்கிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு இங்கிருந்து நாங்கள் 10 பாசங்களோட குட்டியோட எல்லாம் வளர்த்துருந்தாங்க. அங்க போனோடனே ஆரம்பத்துல இங்க வர சொல்லும். அங்க விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனா அங்க பழங்க இந்த உடம்பு பாருங்க அங்கத்தை தன்மையை ஈர்த்து கொண்டு அது குறைஞ்ச போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இப்ப நாங்க உலகத்துக்குள்ள இருந்து பாருங்க தவம் பண்ண போகும்போது எங்களுக்கு பாருங்க என்ன விருப்பம் இல்லாம தான் இருக்கும். இருந்தாலும் நடுவில் கட்டி கொண்டிருக்க 20 வருஷம் என்ன செய்ய போவாட்டின்னு ஒரு சிக்கல் தான் அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு வருவேன் நாங்க. அப்படி வந்தா பல்ல கடிச்சிட்டு வந்தா பாருங்க பல்லு முன்னாடியே இருக்கும் மாதிரி பாருங்க. நாங்க அப்படியே வந்து அப்படி போக பட என்ன செய்யும் அந்த பழக்கம் எங்களுக்கு வந்துடும். ஒரு யானை குட்டிய பாருங்க சின்னல்ல கோயில கட்டி வச்சிருப்பாங்க. அது வளர பாருங்க கட்டிட்டு காலை ஆட்டி எண்ணி எண்ணத்தாலே கூட கட்டுப்பட்டிருப்பாரு பாருங்க. அதை என்ன செய்யும் அந்த கைசா அவுட்டுருவாங்க, சங்கிலி அவுட்டுருவாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் எங்களுக்கு கஷ்டமா தான் இது ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போடுறது. நல்ல யூஸ் பாருங்க. பரிசுத்து மகாராஜா பரம்பரையா தர்மம் செய்த பரம்பரையில வந்தவர். அப்படி அவருக்கு கறி குடிச்சு பாருங்க வேதனை படித்து பொருள் கிருஷ்ணரோட பற்றி உபதேசம் பண்ண சுகப்பிரம்பத்தை போய் தான் நோண்டார். நாங்க எப்படி கலியுகத்துல எப்படி நாங்க இந்த நோக்கி பாருங்க நல்லத்தை நோக்கி தவம் பண்ண வரும்போது பல பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். கலி கூட பார்க்கும். ஏதோ பிராக்கு காட்டி பாருங்க கல்லு குடிக்கிற பாரு நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துல பாருங்க என்ன ஆரம்பத்துல பாருங்க குடிக்கிற அது நல்லா தான் இருக்கும். ஆரம்பத்துல இறுதியில நம்ம வேதனை போடுற மாதிரி இந்த களி பாருங்க எங்களுக்கு நல்லது மாதிரி கொண்டு போகும். அப்படிதான் கொண்டு பிடிப்பாரு. அப்படியே கொண்டு வைக்கிறார். அது போடுறதுக்குரிய தளம் என்னன்னா மனம். அப்ப இந்த மனம் பலமா இருக்கும் போது அதுல இருந்து நாங்க வெளியே வாரத்துக்குரிய வழியை உண்மையான வழியை விதியை வெல்வதற்குரிய வழியை காட்டின சித்தர்கள் யோகிகள் மகான்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியில நாங்க வந்திருக்கோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்பு அப்படின்னு சொன்னா நாங்க அன்றாட கடமைகளை செய்ய முடியாமல் ஏதோ நாங்க தெரியாமல் செய்த கர்ம வினைகள், தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் எங்களுக்குள்ள பாருங்க சித்தத்துல அப்படியே இருக்காரு. அப்ப நாங்க நற்காரியங்கள் நாங்க செய்ய எடுத்தாலும் பாருங்க தடையா இருக்கு. அப்ப அவர்கள் சொன்னார்கள் அது ஏன் வந்த உங்களுக்கு அந்த கர்மாக்கள் ஏன் வந்த அப்படின்னா மன பலவீனமா இருக்கும் போதுதான் பலவீனமான எண்ணங்கள் வந்து பலவீனமான கர்மாக்களை பலவீனமான சாப்பாடுகளை சாப்பிட வைக்கும். இங்க பாருங்க கீழான எண்ணங்கள் மனப்பலன் குறையும் போது கீழான எண்ணங்கள் வரும்போதுதான் பாருங்க என்ன இந்த உலக விஷயங்கள் குடிக்கிற அப்படியான விஷயங்கள் பாருங்க கூடாத சாப்பாடு சாப்பிட வச்சு கொழுப்புள்ள சாப்பாடு சாப்பிட வைக்கணும். அந்த எண்ணங்கள் தான் எங்களை செய்ய வைக்கும். ஏன்னா எந்த எண்ணம் எங்களை நினைச்சு செய்ய வைக்கிறதோ அதான் செய்யும். அப்போ பலவீனமான மனசுல ஏற்பட்ட அந்த கர்ம வினைகள் இப்ப நாங்க பாருங்க எந்த நற்காரியம் செய்ய போனாலும் விடுதில்லை. இப்ப நாங்க ஒரு குருவுல போய் தவம் பண்ணி மனப்பலமான உடனே அந்த பலவீனமான எண்ணம் பாருங்க அதை தொடர்ந்து விட்டுருக்கோம். அதெல்லாம் பலமான உடனே போயிட்டார் போற உடனே பாருங்க அதைத்தான் தொடர்ந்து வாழுங்கன்னு சொல்ல விடுத்து போக சொல்லி ஒரு சொல்ல உடைய விடுத்து போக சொல்லி. ஏன்னா கடவுள் தூணிலே இருப்பார் பொருட்களை இருப்பார். இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் கடவுள் இருக்கிறார். ஆனா அந்த கடவுள் தன்மையாக நான் இங்க உள்ளுக்குள்ள போனா பாருங்க பலதரப்பட்ட நிறங்கள் குணங்கள் கொண்ட பலதரப்பட்ட எல்லா இடங்களையும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உடுப்பு வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போகலாம். என்னன்னா இந்த உடுப்புக்கோ பாருங்க இந்த உடம்புக்கோ இதுக்கும் அப்பாற்பட்டது ஞானம். பாருங்க புத்த பகவான் பாருங்க விதியை மதியால் வெல்லணும் விதி என்று சொல்றாங்க. அதை போங்க அதை பெரிய கதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். விதிதான் இந்த மனிதன் நோயா இருக்கிறதுக்கு காரணம், வயசு போறதுக்கு காரணம், சவம் ஊர்வலம் இதெல்லாம் பார்த்தோன்னே இது விதி என்றார். அவர் திங்க் பண்ணார், யோசிச்சாரு விதி என்றா என்ன, ஏன் அப்படி விதி வருது கண்டுபிடிக்கணும் போனவர். அங்க வீட்டுல போனவர் பாருங்க மனைவி மக்களை பார்த்தா அந்த பாசம் வந்து அந்த பற்று வந்து நான் தேடுற பொருளுக்கு கடவுள் வந்து சொல்லாமலே போயிட்டார். சொல்லாமல போய் பாருங்க தேடு நார் பாருங்க அவரை கிடைக்கல சோந்தே போயிட்டார். அப்படி சோர்ந்து
திடீரென கிடைச்சது அந்த ஞானம் கிடைச்ச உடனே வருணாசில பாருங்க அவருடைய பரிநிர்வாண நிலை அடைஞ்சு அவங்களுக்கு தெரியும் விசாக்கு அந்த நாளில் தான் அவர் பரிநிர்வாண நிலை அடைஞ்சது. ஏன்னா பரியால செய்த புலங்களால் செய்த பாவங்களை இந்த ஆன்மா பாருங்க அஞ்ஞானத்தில் மூடப்பட்டிருக்கும் போது ஞானம் விளந்திருக்கும் போது அது முழுமையான தன்மை இல்லாதனால அதுல இருந்து வெளியே வந்துச்சு. அதுல இருந்து வெளியே வந்தா ஒரு சிவத்தை கலக்கி போட்டவங்க நிர்வாணமாகிற மாதிரி இந்த ஆன்மா பரிபூர்ணமாக இந்த பாவங்கள்ல இருந்து நிர்வாணம் அடைஞ்சோடனே ஞானம் கிடைச்சு. அந்த நாள் தான் அப்ப அவர் அப்படி அது கிடைச்சி வந்த உடனே மனைவி கேட்கிறாரு பாருங்க, பெரிய கதை நான் பேசினேன். மனைவி கேட்கிறாரு பாருங்க, ஞானம் குடும்ப இல்லறத்திற்கும் அரச பாருங்க வாழ்க்கைக்கும் தடையாவாங்க இந்த தடையை அப்படின்னு அப்படி விட்டுட்டு போனீங்க அப்படி சொன்னாரு பாருங்க. நான் பாருங்க விதி என்ன அந்த சாமான விதி இந்த உலகத்தை துன்பப்படுதுல அந்த விதி என்றா என்ன அதை வெற்றி அடைஞ்சு இந்த உலகத்தை காப்பாற்றணும் தேடுறதுக்கு நான் ஆர்வமா போகும்போது இங்க வந்து உங்களையும் பார்த்து மனைவியும் பார்த்து சில பிள்ளை பாருங்க ராகுல் அந்த பிள்ளையை பார்த்தா சிலவன் அந்த பற்று என்னை தேட விடாமல் இருக்கும் அந்த காரணத்துக்காகத்தான் நான் உடனே வலிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதான் விடுத்து போடுறது. ஆனால் ஞானம் என்பது பாருங்க எதையும் பாருங்க விடுத்து போல எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் அது தடல்ல, இந்த உலகத்துக்கும் தடல்ல, ஒன்றுக்கும் தடல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த தன்மை தான் கடவுள் பாருங்க தூணிலை நிற்பா துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். அந்த தன்மை தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அந்த தன்மை ஞானம் அடைஞ்ச பாருங்க நாங்க எல்லாத்துக்குள்ளேயும் இனிப்போம், ஒன்றாம இருப்போம். அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். அந்த நிலையை அடைந்தவர்களோட நாங்க தொடர்பு கொண்டபடியா எங்களை விதியாகிய கர்மாவாகிய விதியை மதியால் வெல்ல வைக்கிறதுக்குரிய வழியை காட்டுவார்கள். அந்த வழியை தான் அவர் கண்டுபிடிச்சார். அப்படி வாழ்க்கையில நாங்க துன்பங்கள் பராமரிக்கிறதுக்கு பல கதைகள் இதிகாசங்கள் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்குள்ள பெரிய சூக்ஷ்ம ரகசியங்கள் எல்லாம் வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் ஒரு படிப்படியா ஒரு விஷயங்களா சொல்லிவாங்க. அது யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் நம்மளுக்கெல்லாம் தொடர்பு கழிக்கிற கிரியை செய்த அப்படின்லாம் கொண்டு வந்தார்கள் சித்தர்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு மரண வீடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த துக்க அலைகள் எல்லா இடமும் இருக்கும். அந்த துக்கம் அப்ப அந்த துக்க அலை இருக்கும் போது பாருங்க ஒரு நற்காரியத்துக்கு போயிடா ஒரு நல்ல விஷயத்துக்கு போகலாம், அதை ஒன்றுக்கு போக விடாது. அந்த துக்கம் அது துக்கம் என்னன்னா ஒரு கூடாத ஒரு விஷயம். அப்ப அந்த துக்கம் வந்தா அந்த துக்கம் எப்படி வருதுன்னு சொன்னா அது எங்கள் மூலம் வந்துதான் இந்த இதுக்கோ இந்த சுவருக்கோ இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் பாயும். மனிதன் மூலம் தான் துன்பமோ இன்பம் வந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு படம். அப்ப அந்த துக்கம் என்பது வந்து முதல் நாள் துக்கமா இருக்கும், அடுத்த நாள் அப்படிதான் இருக்கும். 31 42 இப்படி ஒரு நாள் போற உடனே அங்க ஒரு கிரியை செய்வாங்க. ஏன்னு சொன்னா இந்த ஆட்களுக்கு அந்த துக்கம் போகாமல் இங்க கிரியை செய்யலாம். இங்க இருந்தா வந்த அப்ப இங்க வந்த உடனே இங்கே ஃபுல்லா போன உடனே மன்னர்களுடைய துக்கம் அந்த கவலை அந்த துன்பம் எல்லாம் உள்ளுக்குள்ள போன உடனே வந்து பாருங்க இங்க கிரியை எல்லாம் செய்யும் மந்திரங்கள் பாராயணம் பண்ணி யாகங்கள் கிரி செய்யக்கூடாது. அந்த அதிர்வலைகள் இதுல படும் போது அது இல்லாம போகும் பாருங்க. அதுக்கு முதல் என்ன செய்தாங்க பாருங்க, அது முடிய பாருங்க பெயிண்ட் பண்ணாங்க. நல்ல சாம்பிராணி பத்திகள் இதெல்லாம் போட்டு பாருங்க அதெல்லாம் செய்து வச்சு அதுக்கு பிறகு அந்த கிரியை செய்யும் போது இதனுடைய தாக்கம் அந்த சிவருக்குள்ள அந்த அதிர் மந்திரத்தில் அதிர்வலை சேரும் பாருங்க. சக்தி வாய்ந்தவர்கள் அந்த மந்திரம் சொல்லும் போது மிக சரியாக அந்த சுவர்ல பட்டு அதுல இருந்து நாங்க இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை பாருங்க எவ்வளவு விஷயமா கண்டுபிடிச்சிருக்காரு தான் கிரிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க பாருங்க உங்க வீட்டுல பாருங்க காலையும் மாலை நீங்க தியானம் பண்ணும் போது பாருங்க உங்களுடைய அதிர்வலைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைகள் பக்கத்து உள்ள இருக்க எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை எண்ணி கொண்டிருக்கும் போது அப்படியே பட்டு இந்த ஏரியா ஃபுல்லா அந்த பக்கத்துல இருக்கிறவர்கள் நல்லா வந்துடுவாங்க. இப்ப நாங்க அதை விடாமல் பாருங்க என்ன செய்யறதுன்னா நாங்க எதிர்மறையான விஷயத்தை கூடி இந்த கலையும் போது எங்களுக்கும் பாருங்க எங்க பக்கத்துல இருக்க சுவர்கள் எல்லாத்துக்கும் அதுதான் படுது. பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் அது படுவதால்தான் எல்லாருக்கும் பலவிதமான நோய்கள் துன்பங்கள் வறுமைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அதனாலதான் சுவாமி சிவானந்த உண்மை திருத்திக்குள் உலகம் தானாக தெரிந்துனா ஒவ்வொரு ஆளும் பாருங்க இந்த விஷயத்தை திருந்துவதற்கு சித்தர்கள் யோசிச்சார்கள் பாருங்க. இந்த உலகத்தை
குறைஞ்சி வேதனைப்படுறார் மக்கள். அப்ப இந்த உலகத்துல மனிதனால தான் இந்த துன்பங்கள் வந்த, மனிதனால மட்டும்தான் துன்பம் வந்து. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளும் என்ன செய்து காண்கிறாங்க இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, குடியில வாழ்ற மிருகம் சூட்டுக்கு போவார், இல்லை சூட்டுக்கு போனால் துன்பம் மட்டும் தெரியும். சூட்டுல வாழ்றது குடியிலுக்கு போவாரு, குடியிலுக்கு வாழ்றது சூட்டுக்கு போவாரு. மாம்சம் சாப்பிடுறது பாருங்க, என்ன காய்கறி மரக்கறியோ மரங்களோ ஏதோ பழங்களோ சாப்பிடாது, அது சாப்பிடுறது சாப்பிடாது, அவங்க வாழ்றாங்க. ஆனால் நான் பாருங்க, நாங்க குடியிலுக்கு எப்படி வாழணும், வீடுல இருந்தா எப்படி வாழணும், குடியில் சூட்டுக்கெல்லாம் எப்படி நாங்க வாழக்கூடிய அறிவும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப அவங்களால பிரச்சனை இல்லை. இப்ப ஆறறிவு படைத்த மனிதன் தான் இந்த உலகத்துல அவன்தான் இந்த துன்பம் வருதுன்னு சொல்லி அவனை திருத்தினால் சரியாவதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு கோயில்கள் பாருங்க, பூஜைகள், யாகங்கள், ஜப்சங்கள் இப்படி எல்லாம் கட்டி பிரிகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் செய்தாங்கன்னா அவனுடைய மனத்தை இந்த பக்கம் மெல்ல மெல்ல கொண்டு வந்து அவனை உள்முகமாக தபத்தில் ஆழ்த்தினால் அவனிலிருந்து பாருங்க தெய்வீக தன்மை வரும். அதனால்தான் மனிதன் தான் தெய்வமாகலாம், அவன் தான் தெய்வத்தோட தொடர்பு கொண்டு தெய்வமாகவே இந்த உலகத்தில் வாழலாம். இப்ப பல புறவிகள் அவன் செய்த பாருங்க கர்மாக்களால, ஒரு புறவி பாருங்க மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி பல புறவிகள்ல நாங்கள் செய்த கர்மாக்களால சந்தர்ப்பம் வரும்போது அந்த கர்மாக்கள் எங்களை பாதிப்பதால அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க எல்லாம் வரும்போது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரே தீர்வு பாருங்க, புத்த பகவான்கிட்ட கேட்டார்கள். எல்லாரும் பல பிரச்சனையா வராங்க, ஆனா நீங்க சொல்ற தீர்வு ஒன்றுதான், ஒரு மருந்து தான் அவர் சொல்றாரு. ஒரு மருந்து பல தீர்வுகளை கொடுக்கும். அப்ப இந்த உலகத்துல ஒரு குறைபாடுனா ஆன்ம பலன் குறைஞ்சி மனசக்தி குறைஞ்சிட்டால் நான் துன்பத்திலிருந்து மக்கள் வேதனைப்படுறார்கள். அந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு இப்படிப்பட்ட பல வழிகள்ல போய் நீங்க உள்முகமான தபத்தின் மூலம்தான், நாங்கள் தியானத்தின் மூலம் மந்திரின் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலையாகி அந்த கடவுளோட ஆன்மாவோட நீங்க தொடர்பு கொண்டால் இந்த துன்பத்திலிருந்து நீங்க வழி வரலாம். நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், கண்ணுக்கு தெரியும் இந்த உடலுக்குள்ள, கண்ணுக்கு தெரியாம நல்வினையும் தீவினையும் இருக்கிறாரு. அதே மாதிரி கடவுளும் அதுக்குள்ளதான் இருக்காரு. அந்த நல்வினையும் தீவினையும் உடம்புதான் உணரக்குள்ளதான் தெரியும் இது நல்வினை என்று சொல்லி. ஆனா கடவுள் அருளும் நாங்க பாருங்க உணரக்குள்ளதான் அந்த எங்க உடம்புலதான் அறியலாம். ஆனால் மாணிக்கவாசருடைய பிறகு இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளான் என்றால் இன்பமும் துன்பமும் பாருங்க உலகத்துக்குரியது, அதோடுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இன்பமும் துன்பமும் எங்களை உள்வழிக்காக கொண்டு போறதுக்கு விட மாட்டார். இப்ப நல்லா இந்த கிழமை பூஜைக்கு வந்து அடுத்த கிழமை உங்களுக்கு ஆறு கஷ்டமா இருக்கு, அது கஷ்டம். நீங்க பயிற்சி பண்ணாம சாதனை பண்ணாம இருந்தா வரையில என்னடா அவங்க சொல்லுவீங்க இதால வரையலான்னு சொல்லி அதுதான் தான் கர்மம். ஏன்னா தொடர் பயிற்சி பண்ண ஒரு குருவிட்ட போய் வரலாம். நாங்கள் பாருங்க உங்களை போலாம் புள்ள எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்யணும். ஆனா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 3:50 நான் இங்க வந்துடுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க, என்னதான் நடந்தாலும் உலகத்துல எந்த பிரச்சனையும் நடந்தாலும் நாங்க நிப்பாட்டல 20 வருஷத்துக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்து உலகத்துல எங்கேயும் பூசணோட கையில நாங்க மட்டும் தான் செய்தேன். அப்படின்னா நாங்க எதையும் எதிர்பார்க்காதவர் தான் கடவுள். அவரை எதிர்பார்க்காம அவரோட தொடர்பு நாங்க செய்யும் போது அவர் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்பார். அப்ப அந்த கண்ணுக்கு தெரியல பாருங்க, உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம தான் எங்களுடைய கர்மவினையும் நல்வினை தீவினை ரெண்டு. அப்ப இந்த நல்வினை தீவினை கடந்துதான் கடவுளுக்கு அருளுக்குள்ள. அப்ப அதுக்கு கட்டாயம் குரு வரும். குரு இல்லாமல் நாங்க அப்ப குருவுல அசைக்க முடியாத பக்தி. இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியா. நான் திருப்பி சொல்றேன், உன் குருவின் பாதத்தில் அந்த குரு அங்கதான் இருப்பாரு, வெளியில வந்திருக்காரு, உருவனுக்கு வந்திருக்காரு. உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தில் உள்ள இந்த உலகையாளும் பரமதேவனின் ஒளிமையை காட்சி என்று சொன்னா உனக்குள்ள இருக்கிறவர் தாண்டாவும் அம்மையில குருவா வந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, நீ உள்முகமா பாருங்க நினைக்கும் போது, குருவே நீ நினைக்கும் போது உனக்குள்ள இருக்கிறவரோடு தான் நீ தொடர்பு கொள்றா. உன் அந்தராத்மா தான் குரு. அதனாலதான் அந்த குருவிட்ட நீங்க போகும்போது உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டதுன்னா ஆரம்பத்தில் அந்த குருவனை தவம் பண்ற அளவுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள போயிடலாம். அதனால உன் குருவோட பாதத்தை
பாருங்க அசைக்க முடியாத பக்தி வச்சிருந்தேன்னு சொன்னா உனக்குள்ள இருக்க ஆன்மாதான் இந்த உலகத்தை காப்பாற்றுறவன் குருவா வந்திருக்கிறார். அதான் ஈசனாம் ஞானி இருக்கும் இடங்களில் இருப்பதே முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஈசன் தான் ஞானி, உனக்குள்ள இருக்க ஆன்மாதான் ஈசன், அவர் தான் பரமாத்மாவா இருக்கிறாரு. நீ ஜீவாத்மாவா தத்தளிக்கும் போது உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை ஆட்கொண்டு தபத்தில் ஆற்றுவதற்காக உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் பாருங்க அந்த கடவுள், அந்த ஆன்மா, அந்த உணர்வுமயமான பாருங்க அறிவுமயமான அந்த மகா சக்தி படைச்சவர் அங்கு பாருங்க அவதாரம் பண்ணி வாரார். ஏன் எங்களை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தில் சமநிலை குறையும் போது சமத்துவம் உண்டாவதற்காக அகத்துக்குள்ள ஈசனை நினை அப்படின்னு சொல்லி சமநிலை பெறுவதற்காக தான் பொதியமலை காட்சியை நம்மளுக்கு காட்டி படிப்பிச்சு உனக்குள்ளதான் அகஸ்தியன் இருக்கான் பாருங்க, அகத்துக்குள்ளதான் ஈசன் இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க காட்டினார். எல்லா புராணங்கள் பாருங்க எல்லாம் நம்ம காட்டினா நமக்குள்ள இருக்க கடவுளை கண்டுகொள்வதற்காக, அதை தேடுவதற்காக நீ அதுக்குள்ள போய் சேரு. அது சேர்ந்தால் அது பாருங்க உன்னை காப்பாற்றி நீ இந்த உலக விஷயத்துல அறிவால ஞானத்தால வாழக்கூடிய இந்த உலகத்தை துன்பம் எப்படி வருது அதிலிருந்து வெளியே வாழ அறிவு மூலமாக நீ வாழலாம், ஞானத்தின் மூலமாக நீ வாழலாம் சொல்லி மக்களுக்கு வழிகாட்டினார். அப்ப நம்ம இந்த இன்பமும் துன்பமும் இல்லாத உள்ளாளுக்கு அமைதியான ஆள், அந்த அமைதித்தன்மை ஆகினாத்தான் உன்னுடைய ஞானம் புரட்டும், உனக்கு ஒரு அறிவு வரும், அதனால்தான் நீ வாழலாம். அப்ப இன்பமும் துன்பம் இல்லாத உள்ளுக்குள்ள இருக்கிறவரை நீ குரு மூலம் தான் காட்டுவார். குரு தொட்டு காட்டாமல் எந்த வித்தையும் நமக்கு பலிக்காது. நாங்கள் ஆரம்பத்தில் லௌகிக வாழ்க்கையிலேயோ ஆன்மீக வாழ்க்கையில எங்களுக்கு குருவர், குரு எங்களுக்கு தேவை. நல்ல யோசிப்பாருங்க, எந்த பெரிய கர்ணன் சூரிய சுந்தரன் கடவுளே வந்து கூப்பிட்டார், வா இந்த பக்கம் கடமை உடல் எங்களுக்கு எந்த செஞ்சு பாருங்க, கடவுளே வந்து கூப்பிட்டார், வாப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் ஏனாட்டார், நான் செஞ்சோருக்காரன் இருக்கிறேன், இப்படி கிருஷ்ணா இப்படி வாரன் கூட. இதுக்கு பிறகுதான் அவர் அங்க போன உடனே கேட்கிறாரு, கிருஷ்ணன் நினைப்பாரு சூரிய செய்தி என்ன கொண்டு கூட அபேதப்படுத்தி அப்படின்னு சூரியமான விசேஷ தர்மமாகிய பாருங்க. கிருஷ்ணன் பூவுலகத்துக்கு வரும்போது உன்னுடைய சாதாரண தர்மம் வேலை செய்யாது, நீ தான் பாருங்க கையில அந்த கூப்பிட்டான் பாருங்க பாருங்க. இப்ப நாங்க 20 வருஷமா கூப்பிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு இல்லை நம்ம நேரம் விசாரிச்சு நாங்க எப்படின்னா போகலாம் பாக்குறோம். இங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்துட்டா போப்பா அவங்க கிடைக்கிறாங்கட்டா அங்க போய் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நாங்க வாரம் இல்லைன்ற பாருங்க. என்ன யோசிச்சு பாருங்க, நேரம் இல்லைன்னு விடுதலைனா அதுதான் எங்களை துன்பப்படுத்தி கொண்டு அப்படி சொல்லுவா. உன்னுடைய தர்மம் வேலை செய்யாதப்பா, நீ என்ன செய்தாலும் வேலை. கிருஷ்ணனுக்கு பூவுலகத்துக்கு வந்தா அவன் விசேஷ தர்மம் பாருங்க வந்திருக்கும் போது நம்ம செய்த சாதாரண தர்மம் வேலை செய்யாது. அவன் பூவுலகத்துக்கு வரும்போது பாருங்க நாங்க செய்த தர்மம் எங்களை பாருங்க காப்பாற்றும். அவன் வந்திருக்கும் போது அவன் சொல்றான். அதே மாதிரி வாழ்க்கையில பாருங்க சல்லியன் பாருங்க தேடி வார தன்னுடைய மருமக்கள் வார பலம் பொருந்தியார். அவரே இடையில பாருங்க புதியவன் சாப்பாடு எல்லாம் கொடுத்து குடிப்போதே நான் கொடுத்து மயங்கி போட்டார். எப்படி பாருங்க சரி நம்ம எப்ப சும்மா பாருங்க அந்த பெரியாலே பாருங்க வந்தவர் இடையில பார்த்தா பாருங்க இவர் சவுனி போட்டாரு. இவர் கலைப்புல வாராது துரியோதனன் தர்மராக்கள் கொட்டியில் அடிச்சு எல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி கொடுத்தா நம்ம மருமக்கள் தான் தந்திரிக்காண்டு எல்லாம் சாப்பிட்ட முடியே துரியோதனம் வந்தான். அவங்க சத்தியத்தின் படி நடக்கிறாரு. நான் அங்கால சாப்பிட வரமாட்டேன்னு போக மாட்டேன், கர்ணனே போகுது. அதனால பாருங்க அந்த பக்கமே அவர் இருந்தார். வரத்துக்கு விட அது தர்மம். ஏதோ பாருங்க நம்ம என்ன செய்தாலும் வரவிடாமல் இருக்கும். ஆனால் தொடர் பாருங்க இப்படிப்பட்ட பூஜைகளுக்கு நம்ம தொடர் பயிற்சி நாங்கள் காலையில் எழுப்பி நமக்கு ஒரு டைம் இருக்கு, அதில் எழுப்பி காயத்ரி மதம் ஒரு 21 ரமணான சொல்லி நீங்க தியானம் பண்ணி வந்தால் ஏன்னு சொன்னா நீங்க ஆரம்பத்தில் வரும்போது மிக வேகமாக பாருங்க கடவுளை நோக்கி போறேன். சின்ன உதாரணம் பாருங்க, நான் 3 நாளா பாருங்க சாமி பக்கத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனா 3 நாள் நான் தபம் பண்ணல, தியானம் பண்ணல. எல்லாரும் இருந்தாங்க. என்னோட கேட்டார் பாருங்க என் குருநாதர், என்ன புண்ணிய இந்த பக்கம் 3 நாளா காணல. எல்லாரும் பாருங்க பக்கத்துல இருந்து இங்கதான் வேலை செய்யறாரு கேட்டாரு. குருவன் கண்டுபிடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் 3 நாளா நீ காண இல்லை நம்மளோட பக்கம்.
அப்படின்னு கேட்டார். நாம இங்கதான் இருக்காரு அந்த சொன்னார். எல்லாரும் கண்டுபிடிக்கிற பாருங்க. நான் 3 நாளா நான் தவம் பண்ணேன். நான் 3 நாளா என் குருநாதர்கிட்ட போகல. அப்படி பாருங்க எங்க இருக்காரு குரு. உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயான காண்பாய் உள்ளத்தின் உன் அந்தராத்மா தான் குரு. உனக்குள்ளதான் இருக்காரு குரு. ஆனால் அது அவர் தான் காட்டணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் தான் காட்டணும். அவர் வருவாரு. நான் பிடிச்சோன்னு பாருங்க. என் குருநாதர் வந்தாரு. நான் அப்படியே பிடிச்சிட்ட பாருங்க. அப்படியே இருக்காரு. இன்னும் போகல அவரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் போயிட்டாருன்னு சொல்லி. இப்பவும் அவர் ஏன்டா கடவுள் ஒரு நாளும் இங்கே போடல. ஒரே ஆள் தான் கடவுள். பல வடிவங்களா வந்து பாருங்க உபதேசம் பண்ணி மக்களுக்கு வழிகாட்டுவார். நான் இப்ப சொல்லும் போது பாருங்க நமக்கு எல்லாம் பாருங்க இந்த பக்தி குறைபாடால இருக்க முடியல, கடன் கஷ்டமா பாருங்க, மன ஓட்டம் அப்படி இல்லை, நேரம் போதில்லை அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கோம் நமக்கு. அதெல்லாம் பாருங்க விட்டுட்டு பாருங்க. நாங்க இப்படி கேட்டு தவம் பண்ணும் போது எங்களுடைய கர்மாக்கள் தலைமையில் வளர தெரியாது, நகம் வளர தெரியாத மாதிரி மெல்ல மெல்ல கரைஞ்சி இம்மண்ணில் பாருங்க வாழும் வரை எல்லாத்தையும் எங்களை படைச்சிருக்காரு. நாங்க வரும்போதே கடவுள் எல்லாத்தையும் நம்மளுக்கு படைச்சிருப்பாரு. அதை யோசிச்சு பாருங்க. 20 வயதுல பாருங்க ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பாருங்க திருமணம் பண்ற ஆசை வரணும்னு சொல்லி அதுக்கு முதலே பாருங்க எங்களுக்கு செட் பண்ணி ஒரு ஆளை பாருங்க படைச்சிருப்பாரு. இதுதான் கடவுள். அதனால நாங்க வரும் முதலே இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் அவர் படைச்சிட்டார். எங்களுக்கு சாப்பிட்டு வழிகாட்டு. ஆனால் நாங்க என்ன செய்தோம்? நாங்க செய்த கர்மாக்கள் ஆசை பற்று பாசங்கள் அதனால வேண்ட ஆணவம் கர்மம் மாயையில மாட்டுப்பட்டு எதையும் எடுக்க முடியாத அளவுக்கு மனம் பாருங்க எங்களை சோர்வடைய வச்சு வேதனைப்பட்டு அந்த கர்மாவிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரே பெரிய ஒரு வழி என்று சொன்னா சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகளால மட்டும்தான் கர்மாக்களை அதாவது வீதியை வெல்ல வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா வழி நம்ம கிடைச்சி என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா संभवामि युगे